ஹலோ மாஸ்டர் டீச்சர்ஸ், வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சன்ட் டு ஏ சர்க்கிள் ஃப்ரம் ஏ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ரா த டூ டேஞ்சன்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணலாம் யூசிங் GeoGebra அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ட்ரா ஏ சர்க்கிள் வித் சென்டர் O அண்ட் பிளேஸ் ஏ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் P, connect PO, find midpoint M of P to O, draw a circle centered at M passing through O, mark intersection points A and B where this new circle crosses the original circle, draw the lines PA and PB, these are tangent. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் இன் ஆப்டிக்ஸ், வீல் டிசைன் அண்ட் சர்க்குலர் மோஷன் அனாலிசிஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த GeoGebra கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரா எ சர்க்கிள் வித் சென்டர் O. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அல்ஜிப்ரா வியூவில் போயிட்டு இன்புட்டில் போயிட்டு ஏபிசியில் கேபிட்டல் லெட்டரில் O ஈக்குவல் டு 0,0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃப்ளாட் பண்ணுறேன். இதுதான் நமக்கான ஆரிஜின். அடுத்தது ட்ரா எ சர்க்கிள் வித் சென்டர் O நம்ம வரைய போகிறோம். டூல்ஸ் போகிறோம், மோர் கொடுங்க. மோர் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு ஒரு டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சென்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2ன்னு எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துடலாம். மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓவர் சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள், 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் வரைஞ்சாச்சு. பிளேஸ் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் P. இப்போ பாயிண்ட் 2ல் போயிட்டு ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் ஏதாவது ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் வந்து கிளிக் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, கேபிட்டல் P அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் P தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கனெக்ட் PO கனெக்ட் பண்ண போகிறேன். என்னவா கனெக்ட் பண்ண போகிறேன்னா, செக்மெண்ட்டாக கனெக்ட் பண்ண போகிறேன். O அண்ட் P கிளிக் பண்ணியாச்சு. மூட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் PO, அதான் M. இதை கண்டுபிடிக்கணும். கன்ஸ்ட்ரக்டில் பாருங்கள், மிட் பாயிண்ட்னு ஒரு டூல் இருக்குது. அப்போது செலக்ட் 2 பாயிண்ட்ஸ், செக்மெண்ட், சர்க்கிள் ஆர் கார்டினேட் இருக்குது. செக்மெண்ட் கிளிக் பண்ணாலே போதும், நமக்கான மிட் பாயிண்ட் கிடச்சிடும். நீங்கள் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த Pங்கிற பாயிண்ட், எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டை தொட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரா எ சர்க்கிள் சென்டர்ட் அட் M பாசிங் த்ரூ O. அப்போ என்ன வரைய போகிறோம்னா, சர்க்கிள் வித் சென்டர்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் வந்து M, பட் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஏவை கிளிக் பண்ணணும். அடுத்து இந்த ஓவை கிளிக் பண்ணணும். மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏவை என்னவா மாற்றிக்கலாம்னா, நம்ம எம்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். என்ட்ரு கொடுங்க. பாருங்கள், இப்போ எம்மை சென்டராக வச்சுக்கிட்டு இந்த ஆரிஜின் வழியாக போகிற மாதிரி ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா, மார்க் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் A and B வேர் திஸ் நியூ சர்க்கிள் கிராசஸ் த ஒரிஜினல் சர்க்கிள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டர்செக்ட் டூவில் செலக்ட் பண்ண போகிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். மோர் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா, பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ஷன் இருக்குது பாருங்கள். செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் 2 ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். ஸோ இந்த சர்க்கிளையும் நான் டச் பண்ணுறேன். பாருங்கள், 2 ஏபிங்கிற பாயிண்ட் கிடச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரா எ லைன்ஸ் PA அண்டு PB, தீஸ் ஆர் டேஞ்சன்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைன் டூல்ஸ் போகிறேன். பியை கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஏவை கிளிக் பண்ணுறேன். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அல்ஜிப்ரா வியூவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வட்டத்துக்கு வெளியே அமையக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து அந்த வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரையலாம் அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ணி இங்கே பார்க்கலாம். இது இன்னும் மோர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட கலர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம சேஞ்ச் பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச சர்க்கிள், ரெட்டில் இருக்குது 2வது வரைஞ்ச சர்க்கிள். இந்த Pங்கிறது எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இந்த வட்டத்திற்கு வெளியே இந்த அமையக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து 2 தொடுகோடுகள் இந்த வட்டத்திற்கு அமைகிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி GeoGebra கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரியல் லைஃப் எங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கான்செப்டில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் இன் ஆப்டிக்ஸ், வீல் டிசைன்ஸ் அண்டு சர்க்கிள் மோஷன் அனாலிசிஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.